உக்ரைனோட கர்கிவ் பகுதிகளில் மாசான இவாக்குவேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் 40 செட்டில்மெண்ட்ல இருந்து குழந்தைகள் குடும்பங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வயசானவங்க இவங்களாத்தையும் இவாக்குவேஷன் பண்ணக்கூடிய பணியில உக்ரைன் தரப்பு வந்து இறங்கி இருக்கிறாங்க. இதுக்கான காரணம் ரஷ்யாவோட வேகமான முன்னேற்றம். இந்த குப்பியான்ஸ்க் பகுதியில ரஷ்யா இந்த தருணத்துக்குள்ள வந்துருவாங்க, குப்பியான்ஸ்கே போயிரும். மேசிவான ஒரு சிட்டி கர்கிவ் பகுதிகளில் அது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும் அப்படிங்கிறத உக்ரைன் எதிர்பார்க்கவே இல்லை. எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதிகளில் நடந்துகிட்டு இருக்கு. குப்பியான்ஸ்க்கு மட்டும் இல்ல, குப்பியான்ஸ்க்கு சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் இது எல்லாத்தையும் வந்து மேண்டேட்டரியா இவாக்குவேட் பண்ணக்கூடிய பணியில உக்ரைன் தரப்பு வந்து இறங்கி இருக்கிறாங்க. 40 செட்டில்மெண்ட் அப்படிங்கிற சொல்றாங்க. அந்த மேப் லோடா இருக்கும். இதுல இந்த பாக்ஸ் பண்ணி காட்டிருக்காங்க இல்லையா, இது உக்ரைனோட சோர்ஸ்ல இருந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இது உக்ரைனோட மீடியாக்கள் இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கர்கிவ் பகுதிகளில் குப்பியான்ஸ்க்கு சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து 40 செட்டில்மெண்ட்ல இவாக்குவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா குப்பியான்ஸ்க்கு ஃப்ரண்ட் லைன் டவுனா மாறிடுச்சு. இப்ப இவாக்குவேட் பண்றாங்கன்னா எப்படி அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இதை தாண்டி குண்டுகள் விழ ஆரம்பிக்கும். ரஷ்யாவோட ஆர்ட்லரி தாக்குதல், ஏர் கண்ட்ரோல், இந்த ரஷ்யாவோட ஏர் டாமினன்ஸ் கண்ட்ரோல், MLRS தாக்குதல், இந்த பகுதிகளுக்கு உட்பட்ட மக்களை இவாக்குவேட் பண்ணிருக்கணும். இப்ப பண்றாங்க அப்படின்னா ரொம்ப லேட். இந்த அளவுக்கு ஃபாஸ்டா ரஷ்யா அதுக்குள்ள வருவாங்க அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம் இல்லை அப்படிங்கிறத இதுல இருந்து தெரிய வருது. இதுல என்னன்னா, இதுலயே இந்த கர்கிவ்லயே நீங்க பாத்தீங்கன்னா இந்த கர்கிவ், டொனஸ்க் இது எல்லாமே பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிகள் தானே. டொனஸ்க்கு, லுஹான்ஸ்க், ஸோ எல்லாமே பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதி தான். இதுல இந்த குப்பியான்ஸ்க்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நேர ஆஸ்கல் ரிவர் வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கும். இந்த ஆஸ்கல் ரிவர்ல கீழே வந்து பாத்தீங்கன்னா 2 மிக முக்கியமான ஜங்ஷன்ஸ் இருக்கு. அதாவது இந்த ஆஸ்கல் ரிவர் ஓடுறதுனால பிரிட்ஜஸ் இருக்கு. பிரிட்ஜஸை கிராஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போக முடியும் அப்படிங்கிறது போல இது இருக்கு. நான் மேப்ல காட்டும் போது உங்களுக்கு தெரியும். நான் மேப்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஆனால் அந்த இமேஜ் லோடா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த குப்பியான்ஸ்க்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னா அடுத்தது சொடோவ். ஸோ இந்த சடோங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குப்பியான்ஸ்க்ல இருந்து 5 கிலோமீட்டர் தான். ஆல்ரெடி இங்க ஒரு பிரிட்ஜ் இருக்கு. இந்த பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. 5 கிலோமீட்டர் தான் ட்ரோன் கண்ட்ரோல்குள்ள வந்துருது. இந்த குப்பியான்ஸ்க் முழுவதும் விழுந்துருச்சுன்னா அந்த பகுதிகளை கழுகு போல வாத்துட்டு இருப்பாங்க ரஷ்யா. இப்ப இந்த சதோவுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஜங்ஷன் பாயிண்ட் இருக்கு. அதாவது இந்த ஆஸ்கல் ரிவரை கிராஸ் பண்றது கூடிய வழிகள். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா குருஹாலிவ்கா. ஸோ அந்த மார்க் பண்ணி கட்டுறேன் உங்களுக்கு. அது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல ஆஸ்கல் ரிவரை ரஷ்யா இன்னும் கிராஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா அதை கிராஸ் பண்ணணும்னா சென்கோவ்கா அப்படின்னு ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு. அது பிரிட்ஜை கிராஸ் பண்ணி ரஷ்யா போகணும். அது இன்னும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரல. இப்போ ரஷ்யா இந்த குப்பியான்ஸ்க் பகுதியை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு சடோவை நோக்கி முன்னேற ஆரம்பிச்சாங்கன்னா 5 கிலோமீட்டர் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள ஈஸியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குப்பியான்ஸ்கே போயிடுச்சு அப்படிங்கும் போது சடோவ் ஈஸியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்ஸ் அந்த சடோவை ரஷ்யா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த ஆஸ்கல் ரிவருக்கு கிழக்கு பகுதி, அதாவது ரைட் ஹேண்ட் சைட், நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான உக்ரைனோட வீரர்களை என்சர்க்கிள் பண்ணிடுவாங்க ரஷ்யா. இப்பவே தப்பிச்சு போக முடியாது. ஏன்னா 5 கிலோமீட்டர் தான். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா குர்ஹாலிவ்கா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இப்ப அந்த ஆஸ்கல் ரிவருக்கு கிழக்கு பகுதியில இருக்கக்கூடிய மொத்த உக்ரைனோட வீரர்கள், அங்க இருக்கக்கூடிய மக்கள்னா ரஷ்யாவோட கண்ட்ரோல்குள்ள வந்துருவாங்க. ஒன்ஸ் குப்பியான்ஸ் விழுந்துருச்சுன்னா அடுத்தது சடோவ். ஸோ இந்த சடோவ் விழுந்துருச்சு அப்படின்னா அந்த பகுதிகள் முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அதிகமான அதிநவீனமயமான ஆயுதங்கள், அதிகமான உக்ரைனோட வீரர்கள், இவங்க எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பகுதிகள் சண்டையே இல்லாம ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அதிகப்படியான உக்ரைனோட வீரர்கள் மாட்டிக்குவாங்க. இப்பவும் அவங்க தப்பிக்க வழி இல்லை. தப்பிக்கணும்னு நினைச்சு வெளியே வந்தாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பிரிட்ஜ் எல்லாம் உடஞ்சிருக்கு. ஃபுல்லா ரஷ்யாவோட ஏர் டாமினன்ஸ்குள்ள வந்துடுச்சு. ஏன்னா குப்பியான்ஸ்கே ரஷ்யாவோட ஏர் ஸ்ட்ரைக் உள்ளாகும். இப்படி இருக்கும்போது அந்த பகுதிகளில் வெளியேறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். அதிகமான உயிர் சேதங்கள் இருக்கும். ஸோ உக்ரைன் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். கள சூழ்நிலை அப்படிங்கிறது உக்ரைனுக்கு ஏதுவா இல்லை. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ராணுவம் இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல இப்போ ரஷ்யாவோட ஹெவியான அட்டாக்ஸ், அதுவும் டின்ப்ரோபெட்ரோவஸ்க்ல பவலங்கிராட் பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரீஜன்ல ஹெவியான அட்டாக் நடந்திருக்கு. பவர் இஷ்யூ இருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கான மேப்பும் வருது. ஹெவியான தாக்குதல்கள், இதை குறி வச்சே அடிக்கிறாங்க ரஷ்யா. அதிகப்படியான ட்ரோன்கள் அங்க ரீச் ஆகுது. ஒரு வேவ் முழுவதும் இந்த டின்ப்ரோபெட்ரோவஸ்க்கு குறி வச்சு வருது அப்படிங்கிறது போல
செய்திகள், மேப்பு, ட்ரோன்களோட தாக்குதல், வீடியோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தெரியுது. இப்படி இருக்கும் சமயத்துல அடுத்த மிக பெருமளவுல டார்கெட்டுங்கிறது கீவ். கீவோட மேயர் கிளிஸ்கோவிச் அவர்கள் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸே வர ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமா ரெடி ஆயிக்கோங்க, வின்டர் ரொம்ப ஹார்ஷா இருக்கும். இது திரும்ப திரும்ப வார்னிங் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. வார்ம் கிளாத்ஸ்லாம் வந்து பண்ணா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, தண்ணி, ஃபுட்டு இது எல்லாத்தையும் ரிசர்வ் எடுத்து வச்சுக்கோங்க, லாங்கான பிளாக் அவுட் இருக்கும் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. இதுதான் இதுல இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை. மக்களும் பாதிப்படைகிறாங்க, ஃப்ரண்ட்லைன் இருக்கக்கூடிய வீரர்களும் பாதிப்படைகிறாங்க. ஆயுதங்கள் இல்ல, கடவுளே எங்களுக்கு ஏதாவது செஞ்சு உதவுங்க அப்படிங்கிறது போல டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட காலில் விழுகிறது. பல நாடுகளோட தலைவர்கள் காலில் விழுந்து விழுந்து கேட்டு ஆயுதங்களை வாங்கி கொண்டு வந்து உக்ரைன் தரப்புல ஏதாவது செய்யலாமான்னு பாக்குறாங்க. நான் எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா களத்துல ரஷ்யாவோட அட்வான்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் இப்போ இந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் வார்ஸ் அப்படிங்கிறது அதிகப்படியா பேசப்பட்டு வருது. இந்த ட்ரோன் வார்ஸ் அப்படிங்கிறது கிரவுண்ட் ட்ரோன் வெர்சஸ் எஃபிவி ட்ரோன்கள், இந்த பாம்பர் ரக ட்ரோன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாறிடுச்சு. ஏன்னா இப்ப களத்துல ரஷ்யா முன்னேறி வராங்க, ஒரு பொசிஷனை பிடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு வீடியோ லோட் ஆயிருக்கும், அதுல குட்டியா கிரவுண்ட் ட்ரோன் வருது இல்லையா, இது உக்ரைனோட கிரவுண்ட் ட்ரோன். ஸோ அந்த கிரவுண்ட் ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட பாயிண்ட்ஸ், இந்த ட்ரென்ச்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுல வந்து ஸ்ட்ராங் இருக்காங்க அப்படின்னா அங்க வந்து விழுந்து வெடிக்குது அப்படின்னா காமிகாசி ட்ரோன் மாதிரி எப்படி எஃபிவி ட்ரோன்களோ அதே போல இதுவும். ஏன் கிரவுண்ட் ட்ரோன்ஸை யூஸ் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப சிறுசா இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ல வந்து பாத்தீங்கன்னா சப்ரஸ் அவ்வளோ சீக்கிரத்துல பண்ண முடியாது. ஏன்னா ஏர் கொஞ்சம் பறந்துச்சுன்னா பண்ணலாம். ரெண்டாவது இது போல ட்ரோன்கள்லாம் ஃபைபர் ஆப்டிக்ஸ்லையும் கனெக்ட் ஆகுது. ஸோ இது போல விஷயங்கள் இருக்கனால ஒரு இடத்துல போய் பதுங்கி வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் வந்து பாத்தீங்கன்னா இது போல ட்ரோன்கள்னால இருக்க முடியும். ஏன்னா வெயிட்டா அதிகமா பேட்டரி வெயிட் இருந்ததுன்னா தூக்கிட்டு பறக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். ஸோ பறக்கக்கூடிய டைம்ங்கிறது கம்மியா இருக்கு. இது போல கிரவுண்ட் ட்ரோன்ஸ்ல பேட்டரியோட வெயிட் அதிகமா இருக்கலாம், ஏன்னா தூக்கிட்டு பறக்கணும் அப்படிங்கிற நீடு கிடையாது. ஸோ இது போல கிரவுண்ட் ட்ரோன்ஸ்ல பேட்டரி இருக்கும், அதிக நேரம் ஆப்ரேட் ஆகும், ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இதுல இருக்கு. ஸோ அதனால இந்த ட்ரோன்ல யூஸ் பண்றாங்க. இப்போ இந்த கிரவுண்ட் ட்ரோன்ஸ் வந்து ரஷ்யாவோட பொசிஷனை ஸ்ட்ராங் பண்றதுக்கு உக்ரைன் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது ரஷ்யாவோட பொசிஷன்ஸ் இந்த செசிவியார்ல எடுக்கக்கூடிய வீடியோ, பட் இது பல இடங்கள்லயும் இது போல ட்ரோன் வீடியோக்கள் வருது, நம்மளால பார்க்க முடியுது. இது போல கிரவுண்ட் ட்ரோன்ஸ் அதிகமா வர்றதுனால அங்க ரஷ்யா வந்து ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு வச்சிருப்பாங்க இல்லையா, பதுங்கு குழிகள் தோண்டி பங்கர்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த ட்ரோன்கள் வெடிக்கிறதுனால இழப்புகள் ஏற்படும். ஸோ அது ரஷ்யாவோட முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கும். ஓ ரஷ்யர்கள் வராங்கன்னா அங்கேயும் போய் ஒளிஞ்சுக்கலாம். இந்த வேலை தான் அட்வான்ஸ் ஆகுறாங்க. அப்படிங்கும்போது புதர்ல அங்கேயும் போய் ஒளிஞ்சிச்சுன்னா அந்த வழியா வரக்கூடிய ரஷ்யாவோட வண்டிகள் முன்னேற வரும்போது இதை யூஸ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணலாம். இது போல வேலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து பண்ண யூஸ் பண்ணிட்டு இருக்கு. முன்னேறும் போது இழப்புகளை ஏற்படுத்துறதுக்காக யூஸ் பண்றாங்க. ஸோ இது போல ட்ரோன்களை வந்து பண்ண தேடி தேடி வேட்டையாடுறதுக்குன்னே ரஷ்யாவோட ரெகானிசான் ட்ரோன்கள் எஃபிவி ட்ரோன்களோட வேலை செஞ்சுட்டு இருக்கு. இந்த எஃபிவி ட்ரோன்கள், அதுவும் குறிப்பா இந்த குண்டுகளை போடக்கூடிய ட்ரோன்கள்லாம் இந்த காமிகாசி ட்ரோன்களை வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. ஒன்ஸ் முன்னேறாங்க ரஷ்யா அப்படின்னா இது போல கிரவுண்ட் ட்ரோன்ஸ் இப்போ ஒரு மிக பெரும் தடையா இருக்கு, கண்ணி வெடிகளா மாறி இருக்கு இந்த கிரவுண்ட் ட்ரோன்ஸ்லாம். ரெண்டாவது பாதுகாக்க ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள், பாதுகாப்பா இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள்ள இந்த ட்ரோன்கள் பூந்துடும். இது போல ட்ரோன்களை வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் வார்ஸ், இப்போ எஃபிவி ட்ரோன்கள் அதிகமா தேவைப்படுது, இது போல குண்டுகள் போடக்கூடிய ட்ரோன்கள் அதிகமா தேவைப்படுது. இது இருந்துச்சுன்னா தான் இந்த கிரவுண்ட் பார்ட்ஸை வின் பண்ண முடியும். உக்ரைன் கிட்ட கிரவுண்ட் பார்ட்ஸ் இருக்கிற மாதிரியே ரஷ்யா கிட்டையும் கிரவுண்ட் பார்ட்ஸ் இருக்கு, பல இடங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க, பார்த்துருக்கோம் இந்த ஸ்ட்ராங் பண்றதுக்கு முன்னாடி. இப்போ உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எஃபிவி ட்ரோன்கள், குண்டுகளை போடக்கூடிய ட்ரோன்கள் ரொம்ப அதிக அளவுல லேக்கா இருக்கு. இதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. சீனா வந்து பாத்தீங்கன்னா ரேர் எர்த் மேக்னெட்ஸ் இதெல்லாம் வந்து பண்ண பேன் பண்ணிட்டாங்க ட்ரேட் வார்னால. ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது நம்ம தனியா ஒரு பதிவுல பார்ப்போம். ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உக்ரைன் கிட்ட நார்மலா முன்னேறக்கூடிய வீரர்களை தடுத்து நிறுத்துறதுக்கே ட்ரோன்கள் இல்லை, எஃபிவி ட்ரோன்கள், பாம்பர் ட்ரோன்கள்லாம் இல்லை. இப்படி இருக்கும் சமயத்துல இது போல ரஷ்யாவோட கிரவுண்ட் ட்ரோன்களை வேட்டையாடுறதுக்கு அவங்க கிட்ட ட்ரோன்கள் இருக்குமா? ஸோ எண்ணிக்கை எந்த அளவுக்கு ட்ரோன்கள் இருந்தாலுமே இப்பெல்லாம் எண்ணிக்கை அதிக அளவுல தேவைப்படுது. இந்த ட்ரோன்கள்ங்கிறது எஃபிவி ட்ரோன்கள், இந்த குண்டுகள் போடக்கூடிய ட்ரோன்கள்ன்றது எண்ணிக்கையில அதிக அளவுல யார்கிட்ட இருக்கோ அவங்கனாலதான் இந்த பேட்டில்ல டாமினேட் பண்ண முடியும். இந்த கிரவுண்ட் ஃபீல்டுல வந்து பாத்தீங்கன்னா டாமினேட் பண்ண முடியும். இல்லைன்னா மிக பெருமளவுல இழப்புகள் ஏற்படுது. அதை தடுத்து நிறுத்தவும் முடியல. ரஷ்யாவோட முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த முடியலன்னா அதுக்கான காரணம் ட்ரோன் தட்டுப்பாடு. ஜெலன்ஸ்கி அவர்களும் சொல்றாரு, பல நபர்களும் சொல்லிட்டு இருக்காங்க, நம்மளும் சேனல்ல தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உக்ரைன் இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் லைன்ல சரி, மக்களுக்கு சரி,
ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா களத்துலயும் சரி எந்த ஒரு இடத்துலயுமே ஃபேவரான பொசிஷன் உக்ரைனுக்கு இல்லை. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப், பை.